தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வானவில் ஃபாண்ட்ல இருந்து யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு எப்படி நம்ம எளிமையா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேர் உங்களுடைய வேர்ட் மற்றும் எக்ஸல் டாக்குமெண்ட்ஸை வானவில் ஃபாண்ட்லயோ அல்லது பாமினி ஃபாண்ட்லயோ டைப் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த வானவில் மற்றும் பாமினி ஃபாண்ட்ல இருந்து யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட்டை எளிமையா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வானவில் மற்றும் பாமினி ஃபாண்ட்ல இருந்து நம்ம யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இந்த சாஃப்ட்வேரை நம்ம இலவசமாவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். AzhagiPlus அப்படின்றத அந்த சாஃப்ட்வேருடைய பேரு. அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு www.portable.alagi.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. நான் இப்ப portable.alagi.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இந்த வெப்பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் AzhagiPlus portable.zip ஃபைல் அப்படின்னு காட்டும். கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நீங்க ஈஸியாவே AzhagiPlus சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய AzhagiPlus போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஜிப் ஃபைலா தான் டவுன்லோட் ஆகும். உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஜிப் ஃபைல நார்மல் ஃபோல்டரா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல விண்டர் அப்படின்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டர் அப்படின்ற சாஃப்ட்வேரை நீங்க நெட்ல இருந்து இலவசமாவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். நான் ஏற்கனவே ஜிப் ஃபைல நார்மல் ஃபோல்டரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ இந்த AzhagiPlus போர்ட்டபிள் அப்படின்ற இந்த ஃபோல்டரை ஓபன் பண்றேன். இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எந்த ஃபைலுமே நம்ம டெலீட் பண்ணிடக்கூடாது. AzhagiPlus அப்ளிகேஷன் போட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. நான் இப்ப டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். ஒன்ஸ் AzhagiPlus சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஓபன் ஆனதும் AzhagiPlus சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த AzhagiPlus சாஃப்ட்வேர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபைல் அப்படின்ற மெனு இருக்கும். இந்த மெனுல கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்ப இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் ஃபார் தமிழ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இந்த இடத்துல நீங்க எந்த ஃபாண்ட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இடத்துல வானவில் அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்றேன். ஒருவேளை நீங்க பாமினி ஃபாண்ட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பாமினி அப்படின்ற ஃபாண்ட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இந்த இடத்துல யூனிகோடு வந்துட்டு நான் அப்படியே டிஃபால்ட்டா விட்டுறேன். ஏன்னா நான் வானவில்ல இருந்து யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு தான் நான் கன்வெர்ட் பண்ண போறேன். அதனால ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங்ல வானவிலும் டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங்ல யூனிகோடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் இது ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோ கன்வெர்ட் அப்படின்ற இந்த இடத்துல நான் டிக் பண்ணி விட்டுறேன். டிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த வானவில் எழுத்துக்களை நீங்க யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எழுத்துக்களை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்ப இந்த பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வானவில் அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வானவில் ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் ஆயிருச்சு. இந்த இடத்துல யூனிகோடுன்னு செலக்ட் பண்ணதுனால உங்களுக்கு லதா ஃபாண்ட் டிஃபால்ட்டா உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்குது. இந்த இடத்துல யூனிகோடுக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா வானவில் ஃபாண்ட்ல இருந்து யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு லதா அப்படின்ற யூனிகோட் ஃபாண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. ஒருவேளை நீங்க மருதம் ஃபாண்ட்டுக்கு நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா TAU-Marutham அப்படின்ற ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்ப மருதம் ஃபாண்ட்டுக்கு மாறிடுச்சு. நீங்க கன்வெர்ட் பண்ணும்பொழுது இடையில ஏதாவது இங்கிலீஷ் எழுத்துக்கள் இருந்ததுன்னா இங்கிலீஷ் எழுத்துக்களுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தமிழ் எழுத்துக்களா கன்வெர்ட் ஆயிரும். நீங்க அந்த இங்கிலீஷ் எழுத்துக்களை மட்டும் நீங்க மறுபடியும் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க எக்ஸல் ஃபைல்ல இருந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் ஆன இந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் நீங்க எக்ஸல்ல போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூனிகோடா மாறிடும். TAU-Marutham அப்படின்ற யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு மாத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒருவேளை நீங்க ரோ ஃபுல்லா நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ண டெக்ஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆன இந்த டெக்ஸ்ட்டை நான் அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஆன டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்றேன்.
பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிருச்சு. இந்த லைன் அப்படியே நீங்க கிளிக் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இந்த இடத்துல மருதம் ஃபாண்ட் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிட்டு TAU மருதம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருங்க. மாத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.